ஏகனவன் நெற்றிக்கண்ணிலிருந்து விழுந்த கந்த பெருமான் அறுபடை நிலையாக அறுபடை நாயனாக அவதரித்து அறுபடை ஆற்றலையும் ஒருபடையாக ஏழாம் படை வீடு மருதாச்சலமூர்த்தியும் இணைந்து 7 படையும் ஒருபடையாக திருச்செந்திலகத்தில் வந்து அமர்ந்து பிரபஞ்ச நாயகனின் மைந்தனாக திருப்பிரபஞ்சனின் மன்னனாக முடிசூடி அமர்ந்து பிரபஞ்சத்தை ஆளும் திருமுருகப் பெருமான் திருவடியில் வீழ்ந்து வணங்கி திருமுருகப் பெருமானின் மாணவனாக இலக்கணத்தின் தலைவனாக இலக்கியத்தின் வடிவமாக அகத்திய பெருந்தகையின் திருவடியில் வீழ்ந்து வணங்கி ஒட்டுமொத்த ஆற்றலையும் சிவத்தின் மறுவடிவமாக அகத்தியத்தின் மறுவடிவமாக அமர்ந்து சிவமகா அகத்திய வாழை சித்தன் குருநாதரும் ஆகிய தந்தையும் ஆகிய தாயும் ஆகிய அவருடைய திருவடியில் வீழ்ந்து வணங்கி குருநாதர் என்றால் என்ன அப்படிங்கிற நிலை பொதுவாக சீடர்களுக்கு இயல்பான நிலையில் அதில் நிறையா பொதுவான சந்தேகங்கள் இருக்கிறது. அதை பற்றிய பெருவிளக்கம் தர வேண்டும் என்று பெருங்கரணையிடம் திருவடியில் சமர்ப்பிக்கிறேன் ஐயா. அகத்திய பெருமான் திருப்படி வணிந்து குருநாதர் என்பவர் யார், குருநாதரோட நிலை என்ன, அவர் என்ன பெற்று கொடுக்க முடியும், என்ன செய்ய முடியும், என்ன அனுகிரகங்கள் செய்ய முடியும், என்ன அற்புதங்கள் நிகழ்த்த முடியும் அப்படிங்கிறதையும் திருவடியிலே சமர்ப்பணம் செய்து கேட்போம் அகத்திய பெருமான்கிட்ட. அகத்தியமே ஜெயம், மகா குருவே போற்றி, நல்குருவே போற்றி, நற்சபை அமர்ந்து பொற்சபை அமர்ந்து பொன்னம்பல சபை அமர்ந்து சீடர்களை வழி நடத்தும் தலைமை மாமுனியே போற்றி, தவமுனியே சிவமுனியே சிவமகா சித்தனே போற்றி போற்றியன, சித்தனே போற்றியன அத்துணை 18 சித்தர்களின் அற்புதமான அத்தகைய நிலையிலே இருந்து அகத்தியன் தலைவனாக அகத்தியம் ஆசானாக அமர்ந்திருக்கின்ற அத்துணை நிலைகளிலும் இருந்து அகத்தியத்தின் திருப்படி பணிந்து குருவின் தன்மை என்ன, குருவின் அற்புதமான அத்தகைய அருள்மொழி வழங்கும் திருமொழி வழங்கும் அருள் கருணை வழங்கும் நிலை என்ன என்ற அத்தகைய நிலைதனை சீடன் நிலையிலே இருந்து யாமும் அகத்திய பெருமான் திருப்படி பணிந்து திருத்தால் வணிந்து கேட்கிறோம். அகத்தியமே ஜெயம், ஆனந்தமே அகத்தியம், குருவே போற்றி, மகா குருவே போற்றி போற்றி. இறை பிரபஞ்ச வடிவமாய் அமர்ந்திருக்கும் எம்பெருமான் சிவபெருமானுடைய திருவடிகள் தொட்டு வணங்கி ஏற்றம் கொண்ட சபைதனில் அற்புதமாய் மகாலட்சுமி கடாட்சம் எளிர்ந்து விளங்கும் அற்புத இச்சபைதனில் குபேரபுரியாக விளங்கும் அருள் நிலையிலும் ஆற்றல் நிலையிலும் பொருள் நிலையிலும் குபேரபுரியாக திகழ்ந்து விளங்கும் இச்சபைதனிலே ஆசான் அவன் துணை பெற்று அவன் இணை பெற்று தான் கண்டு வந்த, தான் கேட்டு வந்த, தான் ஆற்றி வந்த, தான் இயற்றி வந்த பிரபஞ்ச ஆற்றலினை தன்கரம் வைத்து தான் இதுகாரும் ஆற்றி வந்த அச்செயல்கள் நற்செயல்கள் சிவச்செயல்களாய் தன் இளவயது காலம் முதல் சிவப்பணிகளை அது சிவப்பணி என்று தெரியாத அறியாத அத்தகைய அகவை நிலையிலும் வயது நிலையிலும் அதனை ஏற்று நடத்தி யாம் கூறிய பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கின்றோம், மறுக்காது மாற்றுநிலை கூறாது என்று அதனை அதுவே சிவப்பணி என்றும் அறியாத அவ்வயதினிலே தொடங்கி ஆற்றிய அப்பணிகளுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக முதுநிலை கண்ட அருள்நிலையாக நீர் ஆசானை இணையாக கொண்டு சிவசபை ஆசானை இணையாக கொண்டு அவனோடு துணையாக இச்சபையின் சீடனாக கிளை சபையின் ஆசானாக உம்மோடு பயணித்து வந்த அத்துணை சீடர்களையும் பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை சீடர்களாக மாற்றி விளைந்து அமர வைத்து அழகு பார்க்கும் கிளைச்சபையின் ஆசானாய் அமர்ந்திருக்கும் உமக்கு அகத்தியன் யாம் சிவமகா அகத்திய வாழை சித்தனுடைய ஆற்றலில் இருந்து நல்ல ஆசிகள் வழங்கி அறிந்தவன் தெரிந்தவன் புரிந்தவன் இப்பூவுலகில் அனைத்தையும் அறிந்தவன் புரிந்தவன் தெரிந்தவன் இப்பூவுலகில் அத்துணை நிலையையும் தமக்குள் அமிழ்த்தி அடிநிலையில் அமிழ்த்தி ஒன்றும் அறியா நிலை போல அமர்ந்திருந்து அத்துணையையும் தனது அறிவு கூர்மை
தன் சிரசு கூர்மையினால் அத்துணையும் கண்டு உணர்ந்து அதனோடு யாம் அறிந்தவற்றையெல்லாம் இணைத்து அமர்ந்திருப்பவனே, அமைதி நிலையில் அமர்ந்திருப்பவனே, உன்னத ஆசானாய் இக்கலியுகத்தில் விளங்குகின்றான் என்ற நிலைதனை அகத்தியன் விளக்கி, குரு என்கின்ற வார்த்தை அது எத்தகைய வார்த்தை, அவ்வார்த்தை இதனை உணர்வது எவ்வாறு, அவ்வார்த்தை இதனை உணர்ந்து அத்தகைய நிலைக்கு யாம் ஒருவரை வணங்குகின்றோம் என்றால் அவருடைய ஆற்றல் எவ்வாறு இருக்கும், அவ்வாற்றலில் இருந்து எவையெல்லாம் தமக்காக பகிரப்படும், என்னவெல்லாம் அக்குரு நமக்காக ஆற்றுவார், அக்குருவிற்காக நாம் எவையெல்லாம் தியாக நிலை ஆற்ற வேண்டும் என்கின்ற நிலை பற்றிய வினாவினை வினவிய சித்தனே யாம் அகத்தியன் நல்லாசிகள் வழங்குகின்றோம். முதலில் அகத்தியன் யாம் ஒரு கூற்றை விளக்குகின்றோம் அனைவருக்கும். குரு என்கின்ற வார்த்தை தமிழில் அத்தகைய வார்த்தை இதனை உணர்ந்திருப்பானே ஆனால் அவன் முதல் அடி இப்பிரபஞ்சத்தில் இறைவனை நோக்கி எடுத்து வைக்கின்றான் என்பதை அகத்தியன் உணர்த்துகின்றோம். குரு என்கின்ற வார்த்தை இதனை ஒருவன் உணர்ந்திருந்தானே ஆனால் அவன் முதல் அடி எடுத்து வைக்கின்றான். தமிழில் எத்தனையோ வார்த்தைகள் உள்ளன. முதலில் தந்தையாரை குருவாக நினைந்து தன்னை பெற்றெடுத்த தந்தையை அவன் எவ்வழிதனில் எத்தகைய மாற்றம் கொண்டவனாய் இகலோகத்தில் இருக்கக்கூடிய காம குரோத லோபமா மதமாச்சரிய நிலைகளுக்குள் உழன்று கொண்டிருந்தவனாக இருந்த பொழுதும் தன் தந்தையாரை முதல் குருவாக சூட்சம குருவாக ஏற்றவன் நல்மானவன் என்று அகத்தியன் உணர்த்துவோம். அக்குருவிடமிருந்து அவன் கற்றுக்கொண்டது தந்தை நல்வழியையே கற்றுக் கொடுப்பான். தான் தீய வழியில் செல்கின்ற பொழுதும் தனது மைந்தன் நல்வழிகளில் செல்ல வேண்டும் என்கின்ற அற்புதமான எண்ணங்களையே அவன் அடி ஆழ்நிலை மனதில் வைத்திருப்பான் என்ற கூற்றின்படி அகத்தியன் அவனை குருவாக ஏற்பவனை அவனை முதல் மாணவன் குருவிற்கு என்று அகத்தியன் விளக்குகின்றோம். அதுகாரும் அகுதொப்ப எவ்வயது இருந்த பொழுதும் ஒருவன் அமர்ந்திருந்த இடத்தில் ஓர் இறை நிலை கொண்ட மாந்தனை சூட்சமமாய் உணர்ந்து இயல்பு நிலையில் உணர்ந்து அவனோடு பயணப்படுகின்ற காலம்தனிலே அவனிடம் இருக்கக்கூடிய மாற்று நிலைகளையெல்லாம் வேறறுத்து, அவனிடம் இருக்கும் இகலோக மாற்று நிலைகளையெல்லாம் வேறறுத்து அவனுக்குள் இருக்கின்ற இறை தத்துவ நிலையை மட்டும் உணர்கின்றவன் நல் மாணவன். இது தந்தையாரின் மாணவன் என்கின்ற நிலையை விட்டு அவன் இகலோகத்தில் வேற்று மானிடனை தனது குருவாக ஏற்றுக்கொள்ள போகின்ற மறுநிலை அது. அவன் காட்டும் நெறி, அவன் கூறுகின்ற அறநெறி இவனுக்கு நல்விதமாய் அது பயன்படுகின்ற போதிலும் அவன் இகலோகத்தில் எத்தகைய மாற்று நிலைக்கு சென்றாலும் அக்குரு அவன் கூறிய கூற்றை மட்டும் தன் சிரசில் ஏற்று ஒருவன் நடைபயில்கின்றானோ இவன் நல்மானவன். அவனுடைய மறுபக்கத்தை பாராது, மறுநிலையை பாராது அவனோடு பயணித்து வருகின்றான். அவனுக்குள் இருக்கும் நற்குணங்களை மட்டும் இவன் தேடி எடுத்து இகலோகத்தில் பயணித்து வருகின்றான். இது ஒரு நிலை. முழுவதுமாக அந்நிலையிலிருந்து உயர்ந்து அக்குரு தன்னுடைய மாற்று நிலைகளை எல்லாம் மாற்றி இறைவனுடைய பூர்வ ஜென்ம புண்ணிய தொடர்பால் முன்னோர்கள் மூத்தோர்களுடைய ஆசியால் அற்புதமான சிவபெருமானுடைய அனுக்கிரக நிலையால் அக்குரு என்பவன் நல்நிலையை நோக்கி உயர உயர செல்கின்ற பொழுது அவனோடு அவன் கரம் பிடித்து செல்கின்றானே அவனே உன்னத நிலை கொண்ட மாணவனாக சீடனாக பிற்காலங்களில் அச்சித்தனோடு உலா வருவான் என்கின்ற நிலையையும் அகத்தியன் விளக்குகின்றோம். இது மூன்றாவது நிலை. தந்தையை குருவாக ஏற்று வேற்று மானிடனை எந்நிலையில் இருந்தாலும் அவனை குருவாக ஏற்று அவன் மாற்று நிலையை கைவிட்டு உயர்நிலை செல்கின்ற பொழுதும் அவன் கரம் பிடித்து அவனை சித்தனாக ஏற்று பின் செல்கின்றானே இவன் உண்மையான சீடன். அவ்வாறு அச்சித்தன் வழிகாட்டுகின்ற பொழுது தனக்குள் இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுகின்ற பொழுது அக்குறைகளை களைந்து அக்குறைகள் அவனுடைய ஆசானிடம் இருந்தாலும் அக்குறைகளை பாராது அவன் பெற்ற இறை நிறைகளை மற்றும் பார்ப்பவனே உண்மையான சீடன் என்ற நிலையையும் அகத்தியன் விளக்கி அவன் மாறுவான். பிரபஞ்ச மாற்றம் தனில் காலங்கள் மாறுகின்ற பொழுது அக்குரு தன் நிலை மாறுவான். அவ்வாறு அவன் மாறுகின்ற பொழுது இவன் பெருமித மாற்றம் கொண்டவனாக அவனை காட்டிலும் உயர்நிலை கொண்ட சீடனாக சித்தனாக வளர்வது என்பது பிரபஞ்சத்தில் கலியுகத்தில் உண்மை ஊர்ஜிதம் சத்தியம் நித்தியம் என்று அகத்தியன் ஆசிகள் வழங்குகின்றோம்.
இது ஒரு நிலை, குருவை உணர்கின்ற நிலை, குருவோடு பயணப்படுகின்ற நிலை. அவ்வாறு நல் குருவாக குருவை இவன் ஏற்றுக்கொண்ட பிறகு இவன் அகங்காரத்தையும் அகம்பாவத்தையும் அவன் தொடர்ந்து நசுக்கிக் கொண்டு வருகின்றான். அக்குருவானவன் அவனே உண்மையான குரு. முகநிலைக்காக முன்னால் இருந்து உமை பாராட்டிவிட்டு மாற்று மானிடனிடம் இவன் என்ன சீடன், இவன் என்ன மானிடன், இவனெல்லாம் இக்கலியுகத்தில் வேற்று நிலையிலிருந்து மாறுபடுவானா என்று கலியுகத்தில் கூறுகின்றார் போல வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகின்றவன் நல்குரு அல்ல. அவன் சென்ற பிறகும் அவனிடம் உள்ள குறைகளை ஆராயாது அவனிடம் இருக்கும் நிறைகளை மாற்று சீடனிடம் உரையாடி அவனைப் போல் நீர் உயர வேண்டும் என்று மாற்று சீடனையும் இன்னொரு சீடனையும் உயர்த்துகின்றானே அவனே உண்மையான குரு என்று அகத்தியன் யாம் விளக்குகின்றோம். குருவிடமும் சீடன் குறைபார்க்க கூடாது, குருவும் சீடனிடம் குறைபார்க்க கூடாது. அவ்வாறு குறைபார்க்காது அவனிடம் இருக்கும் குறைதனை சூட்சமமாக வேறொருக்கும் பணிதனை குரு கவனித்துக் கொண்டிருக்கின்றான். குருவிற்குள் இருந்து அற்புதமான எம்பெருமான் வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்பதே இக்கலியுகத்தில் நடந்து வருகின்ற நிலையாகும். இந்நிலைக்குள் ஒரு குருவும் மாணவனும் சீடனும் உழன்று வருகின்ற பொழுது அற்புதமாக அவன் தாங்கி இருக்கக்கூடிய இதுகாரும் இது போன்ற பிரபஞ்ச மகாசபை போன்ற அற்புதமான அத்தகைய நிலையங்கள், அமைப்புகள், இயக்கங்களில் இருந்து அவனை சித்தனை இயக்குகின்ற பேராற்றல் சீடனையும் இயக்கி பிரபஞ்சத்திலே நல் சீடனாக, நல் சித்தனாக, நல் இறையாளனாக, நற்சிவமாக நடைபோடுவதற்குரிய அற்புதமான வழிமுறைகளை கற்றுக் கொடுக்கும் சபையின் ஆசானே நல்லாசான். அவனை புரிந்து அவன் பின்னால் அவன் தாள் பிடித்து கால் பிடித்து கரம் பிடித்து அவன் சரீரத்திற்குள் நுழைந்து செல்கின்றவனே உண்மையான சீடன் என்றும் அகத்தியன் யாம் விளக்கி இது போன்ற விளக்கங்கள், இதுகாரும் குருவிற்கும் சீடனுக்குரிய விளக்கங்கள் இவ்வாறு எச்சபையிலும் எவரும் செவிமடுக்க கேட்டிருக்க இயலாது. சூட்சமத்தில் கூறிக்கொண்டிருப்பார்கள். இயல்பு நிலையில் அகத்தியன் வந்து அமர்ந்து இந்நிலையை விளக்குகின்றோம். இது கலியுகத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கின்ற சூழல். அச்சூழலுக்கு ஏற்றவாறு குருவிற்கும் சீடனுக்கும் உரிய அத்தகைய பந்தத்தினை யாம் உணர்த்துகின்றோம். அகத்தியன் மேல் நிலையில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவானவன் சிவமகா வாழை சித்த சபையிலே ஆற்றலாய் அமர்ந்து அவன் தன்னிலை பாராது பொது நலன் கருதி அத்துணை நிலைகளையும் கலியுகத்திற்காக பிரபஞ்ச மாற்றத்திற்காக தாரை வார்க்கின்ற அந்நிலை பெற்ற மகா குருவாக வீற்றிருக்கின்ற ஓர் சித்தனிடம் சீடனாக சென்று அமர்வது என்பது அவன் பூர்வ ஜென்ம புண்ணிய பாக்கியம் பெற்றவனால் மட்டுமே முடியும் என்ற நிலைதனையும் அகத்தியன் உணர்த்தி அவ்வாறு குருவிற்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய அத்தகைய பந்தபாசம் என்பது தாய்க்கும் மைந்தனுக்கும் உரிய பந்தபாசம், தந்தைக்கும் மகனுக்கும் உரிய பந்தபாசம். அவ்வாறு அவர்களுக்குள் எவ்வாறு சூட்சம மறைபொருள் இல்லையோ, இயல்பு நிலையில் மறைபொருள் இருக்கும் கலியுகத்தில் ஒரு வார்த்தையை தந்தையிடம் கூறுபவன் தாயிடம் கூற மாட்டான், தாயிடம் கூறுபவன் தந்தையிடம் உரைக்க மாட்டான். அது இயல்பு நிலை, மறைவு நிலை. ஆனால் சூட்சமத்தில் மறைவு நிலை என்பது தந்தைக்கும் மகனுக்கும், தாய்க்கும் மகனுக்கும், மகளுக்கும் எக்காலத்திலும் இருந்ததில்லை. அதுபோன்ற சூட்சம மறைபொருள் இல்லாது அற்புதமாக சீடனை சித்தன் உணர்வான், சித்தனை சீடன் உணர்வான். சுட்சமத்தில் அவ்வாறு உணர்கின்ற நிலைதனை பெறுகின்றவர்களே உண்மையான சித்தனும் சீடனும் ஆவான், குருவும் மாணவனும் ஆவான் என்ற நிலையையும் அகத்தியன் விளக்கி அதுபோன்ற அருள் மொழி நிறை நிலைகளை கற்றுக் கொடுக்கும் அற்புத சபை இச்சபை. இச்சபையில் அமர்ந்திருப்பவன், இச்சபையிலிருந்து சீடனாக பிரபஞ்சத்தில் வலம் வருபவன் ஒரு காலத்திலும் எக்காலத்திலும் மாற்றான் தொடுக்கின்ற வினாவிற்கு விடை பகிராமல் அங்கிருந்து நகரமாட்டான் என்ற நிலைதனையும் அகத்தியன் யாம் விளக்குகின்றோம். அவன் தொடுக்கும் வினாவிற்கு ஒரு நொடியில் அவன் மறுவினா தொடுக்காத அளவிற்கு இவனுடைய பதில் அவனுக்கு சாட்டையடி போல் விழும் என்கின்ற நிலைதனையும் அகத்தியன் யாம் விளக்குகின்றோம். அவ்வாறு அருள்மொழிகளை கற்றுக் கொடுக்கும் சபை, அருள் அற நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கும் சபை, அருளோடு பொருளீட்டல் முறைகளுக்கும் ஆசிகள் வழங்கும் சபை, பொருளீட்டல் ஒன்றை கடைசியில் வைத்து அருளீட்டலை ஈட்டுகின்ற அற்புதமான அந்நிலைதனை தன் சிரசில் வைக்கக்கூடிய ஆசிகளை வழங்கும் சபை இச்சபை என்றும் அற்புதமான ஆசிகளை அகத்தியன் அளித்து இதுவே நற்சீடனுக்கும் பொற்சித்தனுக்கும் உள்ள அருள் தொடர்பு, இறை தொடர்பு, இறை மகா தொடர்பு. இத்தொடர்புக்குள் உள்வினா இருந்தால் அகத்தியனிடம் தெரிவிக்கலாம். யாவரும் வினவலாம். நாம் கூறிய கூற்றில் உள் வினா இருந்தால் அகத்தியனிடம் வினவலாம்.
கேட்க போகிறீங்களா? இந்த பகுதிக்குள்ளே எதுவும் மாற்று வினாக்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஆ, சரி சரி சரி.